நாட்டின் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் அண்மையில் நடந்த மலேசியா மற்றும் இந்தியா இடையிலான இருவழி வர்த்தக ஒப்பந்தமானது வர்த்தகர்களுக்கு சாதகமாக அமைகின்றது. ஆசியானில் நீண்ட காலமாக அதாவது 15 ஆண்டுகளாக உறுப்பியம் கொண்டுள்ள இந்தியா முதலீட்டை அதிகரிப்பது உட்பட இருவழி உறவை மேம்படுத்தி வருவதாக கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சம்மேளனம் KLSICCIயின் தலைவர் நிவாஸ் ராகவன் கூறினார். இருவழி வர்த்தகங்களும் புதிய வியூக அடிப்படையில் பல செயல்பாடுகளை வரையறுத்து வருவதால் தற்போது இந்திய ரூபாய் மற்றும் மலேசிய ரிங்கிட்டை பயன்படுத்தி மேற்கொண்டு வரும் பரிவர்த்தனைகள் வளர்ச்சி பாதைக்கு வித்திடுவதாக நிவாஸ் ராகவன் நம்பிக்கை தெரிவித்தார். ஏற்றுமதி இறக்குமதிக்கு இன்றைக்கு US$ பயன்படுத்தாம இந்தியா ரூபீஸும் மலேசியா ரிங்கிட்டும் அதில் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்க ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய ரிங்கெட் USD கொஞ்சம் நல்லா மேம்படுத்தி இருக்கு. ஆனால் கடந்த ஒரு 6 மாதங்களாக அந்த ரிங்கெட் ரொம்ப டிப்ரிஷியேட் பண்ணியிருக்கு. இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நடத்திய சந்திப்பின் போது சுமார் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. ஏற்கனவே இரு நாடுகளுக்கிடையிலான சுமார் $200 கோடி மதிப்புடைய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பரிவர்த்தனைகள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் இரட்டிப்பாகலாம் என்றும் அவர் எதிர்பார்க்கின்றார். மலேசியாக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தகத்துல இன்றைக்கு ஒரு $20 பில்லியன் வர்த்தகம் இருக்கிறது. ஏற்றுமதியும் இறக்குமதியும் முதலும் சேர்ந்து. இதுக்கு பிறகு நம்மளுடைய 2 நாடுகள் இருக்கிற அந்த வர்த்தகத்தை முதலீடும் மற்றும் மற்ற விஷயங்களும் கண்டிப்பாக மேம்படுத்தி இந்த இருக்கிற அந்த ஒப்பந்தங்களை இன்னும் மேம்படுத்தி நம்மளோட 2 நாடுகளும் சேர்ந்து இந்த 20 பில்லியன் ட்ரேட் ஒரு 30 பில்லியன் 35 பில்லியன் ஒரு அடுத்த 5 வருடங்களுக்கு இலக்கு நம்முடைய நாடு போட்டிருக்கு. இத்திட்டங்கள் கட்டம் கட்டமாக வெற்றி அடைவதற்கு இரு நாட்டு வர்த்தகர்களும் அந்தந்த நாடுகளின் பங்குச் சந்தைக்கேற்ப தங்களின் வணிக வாய்ப்பினை பரிமாறிக்கொள்வதும் சிறந்த அடைவை தரும் என்று பர்னாமா தொடர்பு கொண்ட போது நிவாஸ் கூறினார்.